நம்ம ஏற்கனவே 3 சௌச்சோ போட்டோம். அதில் வந்து 2 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வேறு 2 சௌச்சோவை எடுத்து நம்ம இந்த டப்பாவில் போட்டு, அக்கா திறங்க, டப்பாவில் போட்டு அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் ஈரம் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். இப்போ அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். இது வேர் விட்டுருக்கு தெரியுதுங்களா? இதுலேயும் அந்த பக்கம் வேர் விட்டுருக்குது. இப்போ எடுத்து நம்ம இதில் நடப்போகிறோம், தொட்டியில் நடப்போகிறோம். ஆமாம் அக்கா, பார்வதி அக்கா வைக்க போகிறாங்க. படுக்க வைக்கணும். அதை பார்வதி அக்கா படுக்க வைங்க. அது உள்ளே வைங்க, உள்ளே வச்சுருங்க, தொட்டிக்குள்ளே வச்சுருங்க. உடஞ்சிரு போதுன்னு பதுசாக வைக்கிறாங்க அக்கா. இப்போ இந்த பக்கம் மண்ணை கொஞ்சம் எடுக்கணும். அக்கா வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு அழகாக பதுசாக வச்சுட்டாங்க. இதை மண் போட்டு இப்போ மூட போகிறாங்க. மண்ணை போட்டு மூடுங்கக்கா. இது நம்ம நைட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அது முளைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால வேறு மறையிற மாதிரி போடுங்கக்கா. இப்போ அடுத்ததையும் வந்து அக்கா எடுத்து மூட போகிறாங்க. அதே மாதிரி மண்ணை கொட்டி மூட போகிறாங்க. போன முறை வந்து நம்ம கொக்கோ பீட்லாம் போட்டோம். மழை காலம் பனிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவும் ஈரமாக இருந்ததுனால இதுவாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்ல பவுடராக மண் எடுத்துருக்கோம். இப்போது இதையும் நல்லா வச்சுட்டாங்க அக்கா. நல்லா பவுடர் மண்ணாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து பல வருஷமாக விவசாயம் செஞ்சு பழகினவங்க. அக்கா இதை வைக்கணும், மண் எடுங்க தோட்டத்தில் இருந்துன்னு நல்லா பவுட்ரு மண்ணாக வீட்டில் எடுத்துட்டாங்க. இப்போ மண்ணை போட போகிறாங்க அக்கா. அதில் மண்ணை போட்டு நல்லா மூடிட்டு அவங்க பாருங்கள், குழந்தைக்கு பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி பொறுமையாக எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நிறைய விவசாய அனுபவம் உண்டு. என்னுடைய முதல் நெல் நடும்போது நானும் அக்காவும் தான் வந்து ஒரு 4 ஏக்கர் நெல் நட்டோம். ஓகே, இது விட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன தண்ணி கொடுக்கணும்னு சொல்வீங்க அக்கா? உயிர் தண்ணியா? என்ன தண்ணி கொடுக்கணும்? உயிர் தண்ணியா செல்ல தண்ணியா? செல்ல தண்ணி கொடுக்க போகிறாங்க இப்போ அக்கா. ஸோ அதுக்கு அதனோட உயிர் தண்ணி இப்போ விட்டுட்டாங்க. கொஞ்சம் வேர் தெரியுது, அதுக்கெலாம் அவங்க மண் இப்போ போடுறாங்க. இப்போ இது எப்படி முளைக்குது நம்ம பார்க்கலாம்.